கவனிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உதவிகள் செய்யப்படணும்டா, நிரந்தரமாக வருமானங்கள் கூட ஏற்படுத்தி கொடுக்கப்படும். பைத்துல் மாலின் மூலமாக நிரந்தர தொழில்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். சமூகத்தில் நிறைய தேவைகள் இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது ஹிஜ்ரத் செஞ்சு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த ஹிஸ்டரிய வரலாறு நல்லா கேட்டுக்கோங்க. வந்தோடனே இப்ப மதீனால வந்து பார்த்தா தண்ணி சரியான கஷ்டம். ஒரு யஹூதியுடைய கிணறு. இப்ப ஒரு நாளைக்கு முஸ்லிம்கள் எடுக்கணும், இன்னொரு நாளைக்கு மாற்று மருத்துவர்கள் எடுக்கணும். கடுமையான கஷ்டம். சில நேரத்துக்கு பணம் கொடுத்தும் வாங்கும். நீண்ட பெரிய ஹிஸ்டரி வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஷ்கீல் பண்ணினாங்க. யார் இதை வாங்கி முஸ்லிம்களுடைய பெயர்ல சதகா செய்யறது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பலவிதமான முயற்சிகளை செஞ்சாங்க. முயற்சிகளை செஞ்சு அதை வாங்கி கொடுத்தாங்க. இப்ப வாங்கி கொடுக்கிற நேரத்துல அந்த கிணத்தோட வாங்கி முஸ்லிம்களுடைய பெயர்ல வக்ஃப் செஞ்சாச்சு. இப்ப நிரந்தர சதகா வந்துட்டு முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பிரயோசனம் நீக்கும். அந்த நேரத்துல தேவையான சதகா. இப்ப அந்த இந்த கிணறோட பக்கத்துல சில காணி பகுதிகள் இருந்துச்சு. அதுல சில பேரீத்த பல மரங்கள் வந்து கொண்டிருந்துச்சு. அது யாருமே கணக்கு எடுக்கல. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு நபி அவர்கள் வஃபாத்தானதன் பின்னால அபூபக்கருடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அவர்களும் வஃபாத்துக்கு பின்னால இப்ப பின்னால ஒரு பிரச்சனை சிக்கல் வருது. என்னன்னா உஸ்மான் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிட்டாங்க. இப்ப இந்த கிணறு இருக்குதானே, இந்த கிணற மாத்திரம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வக்ஃப் செஞ்சாங்க. ஆனா ஒரு பகுதி காணி இருக்கு, லேண்ட் இருக்கு. இதுல பேரீச்ச பல மரங்கள் எல்லாம் பெருத்து வந்துட்டு இப்ப அதுல பேரீச்ச பல அறுவடை செய்யறாங்க. இப்ப இந்த பேரீச்ச பல மரங்களை அறுவடை செஞ்சு இதை என்ன செய்யுது? உஸ்மான் ரலியல்லாஹு இல்ல. இப்போ ஒரு சட்ட ரீதியான ஒரு பெரிய ஒரு சிக்கல் பிரச்சனை வந்து ஹிஸ்டரியில வரலாறு. இப்ப அந்த நேரத்தில் இருந்தவங்க முயற்சி செஞ்சு என்ன செஞ்சாங்கடா, அதை அப்படியே சேர்த்தாங்க. சேர்த்து கொஞ்ச காலம் போற நேரத்தில் அதை ரெண்டாக பிரிச்சு ஒரு பகுதிய அதாவது தாருல் ஐத்தாம், தாருல் மஜானி, அதாவது அனாதைகள் இருக்கக்கூடிய ஒரு பராமரிக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கு அரைப்பகுதியை கொடுத்துட்டு மற்ற பகுதி அப்படியே சேர்த்தாங்க. இப்படியே ஹிஸ்டரி காலம் கடந்து வந்து நீண்ட பெரிய வரலாறு. துருக்கியர்களுடைய ஆட்சி காலம். இப்ப அதுக்கு பின்னாலேயும் அதை பள்ளி சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால என்ன செஞ்சது, சேர்க்கப்பட்ட சல்லிகள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய காணி லேண்டுகள் இன்னும் வாங்கப்பட்டுச்சு. இன்னும் வாங்கப்பட்டு இப்ப ஒரு சிக்கல் வருது. சவுதி கவர்மெண்ட்டுக்கு இப்ப இந்த பகுதி அப்படியே முழுமையாக சவுதி கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்கு கீழால வந்துட்டு இப்ப என்ன செஞ்சாங்கன்னா இன்னும் அந்த பேரீச்ச மரங்கள் அறுவடை நடக்குது. அப்ப மாதம் அப்படியே அதை நான் அறுவடை செய்யறாங்க. வருஷத்துக்கு அதனுடைய சல்லிகள் சேருது. இப்ப அப்படியே சேர்த்து வந்தாங்க. சேர்த்து என்ன செஞ்சா ரெண்டு பகுதியாக பிரிக்கிறது. ஒரு பகுதி அப்படியே அந்த அனாதைகள் விடுதிக்கும், மற்ற பகுதி அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சாங்க. சவுதி அரசாங்கம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் திறந்துச்சு. பாருங்க எவ்வளவு ஹிஸ்டரி பெரிய வரலாறு. அதுக்கு பின்னால அந்த சல்லியை இன்னும் சேர்த்து ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், பெரிய டவர்ஸ், பெரிய ஹோட்டல், பில்டிங் ஆஃப் உஸ்மான் அவனுடைய பேர்ல ஒரு பெரிய டவர், பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து அதுல வார சல்லில வாங்கி அப்படியே கட்டப்பட்டது. இன்றைக்கு சவுதி அரசாங்கம் சொல்லுது,
ஒவ்வொரு மாசமும் அந்த பில்டிங்ல இருந்து ரெண்ட் மாத்திரம் எவ்வளவு வருது தெரியுமா? கிட்டத்தட்ட 52 மில்லியன் சவுதி ரியால்கள் வருது. கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அக்கவுண்ட்ல இத ரெண்டாக பிரிச்சு ஒரு பகுதியை நல்ல ஹைரான விடயங்களுக்கு, அந்த அனாதை விடுதி இது போன்ற நல்ல பொதுவான வேலைகளுக்கு பயன்படுத்துறாங்க. மற்ற பகுதி அப்படியே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல அந்த பேங்க்ல அப்படியே போட்டு சேர்த்து வராங்க. யோசிச்சு பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல எவ்வளவு சல்லி இருக்கும்? யாருக்காவது சொல்லலுமா? சரி, கியாமத் நாள் வரும் வரைக்கும் எவ்வளவு சல்லி சேர்க்கப்பட போகுது? கண்ணியமானவர்களே, பூமியில வாழ்ந்தாலும் பணக்காரன், பூமிக்கு உள்ளாத கபரில தான் வாழ்ந்தாலும் மிகப்பெரிய செல்வந்தராக பணக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதர்களுடைய உள்ளத்துல தேவையான நேரத்துல தேவையானவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சதகா ஜாரியா மிக பொறுமதியான சதகா. எவ்வளவு காலம், எவ்வளவு தூரம், எவ்வளவு பெருசா, எவ்வளவு ஆழமாக வளர்ந்து யாருக்கும் தெரியாது. நாங்க ஒவ்வொருத்தரும் வைராக்கியம் வச்சனும், இந்த பணத்தால இப்படியாப்பட்ட ஒரு சதக்காவை நான் செஞ்சிருக்கோம். நான் உலகத்துல வாழ்ந்தாலும் சரி, நான் மௌத்தா போனாலும் சரி, நான் கபருடைய வாழ்க்கையில போனாலும் சரி, எனக்கு பின்னால் இந்த சதக்கா கியாமத் நாள் வரும் வரைக்கும் யாருக்காவது ஒரு சமூகத்துக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு, அது ஒரு கிணறாக இருந்தாலும் சரி, அது ஒரு குழாய் கிணறாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கடையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வடகரத்தையாக இருந்தாலும் சரி, எண்ணின் மூலமாக செஞ்சு கொடுக்கப்படும். ஒவ்வொருத்தரும் வைராக்கியம் வைத்து. கண்ணியமானவர்களே, அப்ப இந்த பைத்துல் மாலின் மூலமாக இப்படியாப்பட்ட விஷயங்கள், ஹைராத்துகள், நல்ல விஷயங்கள் நடக்கும். எவ்வளவு பெரிய கூலி தெரியுமா? சும்மாதான் உட்கார்ந்து இருப்போம். நாங்க ஹஜ்ஜும் முடிச்சிருப்போம், நாங்க உம்ராவும் முடிச்சிருப்போம். ஆனா சகோதரர்களே, உட்கார்ந்து கொண்டு நாங்க பெட்ல படுத்து கொண்டு ஹஜ் உம்ராவுடைய நன்மையை அடையறதுக்குண்டான ஒரு சேவைதான் தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை கொண்டு வைத்து சேர்க்கிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தவாஃப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க காபாவை. ஒரு மனுஷன் ஓடோடி வாராரு. ஒரு மனிதர் ஓடோடி வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடிச்சு சொல்றாரு, இந்த பின்தங்கிய இந்த பிரதேசத்துல சில ஏழைகள் தேவையோடு இருக்கிறாங்க, இவங்களுக்கு நாங்க ஏதாவது உதவி செய்யணும் என்று பேசுறாங்க. இத தூரத்தில் இருந்த ஒரு மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப உடனடியாக அவருடைய கையை பிடிச்சு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சு கூட்டி கொண்டு போனாங்க. கூட்டி கொண்டு போயிட்டு அந்த தேவைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு மறுவா மீண்டும் வந்து தவாஃப் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தவாஃப் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் சொல்றாரு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து, இமாம் அவர்களே, இந்த மனிதரை கூட்டி கொண்டு போனார், உங்களுக்கு என்ன நன்மையும் கிடைச்சிருக்காது. இங்க காபாவை தவாஃப் செஞ்சிருந்தா தவாஃப் செஞ்ச நன்மையாவது கிடைச்சிருக்குமே. உடனடியாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, ஏ மனிதா, உனக்கு தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஹரஜ இலா ஹாஜத்தி அஹீஹில் முஸ்லிம், யாரு